பார்ட் 2 வீடியோ. ஏன்னா மொட்டைக்கடியா பார்ட் 2 அப்படின்றியே, என்ன பார்ட் 2 அப்படின்றீங்களா? இது வந்து ஒரு போட் நெக் ஏ லைன் கமீஸோட பார்ட் 2. ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், போயிட்டு பாருங்க. மறக்காம என்னோட வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களை வந்து ரீச் ஆகும். நீங்கள் இதெல்லாம் எதிர்பார்க்குறீங்கன்னு எனக்கும் தெரியும். கமெண்ட் செக்ஷனில் வந்து உங்களுக்கு ஏதாவது இது ரிலேட்டடாக டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் அதை போடுங்க, நான் அதுக்காக ரிப்ளை கொடுக்குறேன். ஓகேவா? இது யாருக்கு தேவைப்படும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. இப்போ நம்ம வந்து ஆல்ரெடி பாடி மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கணும்னு சொல்லி கொடுத்துட்டேன், அதெல்லாம் பார்ட் 1ல். எப்படி கன்ஸ்ட்ரக்ஷன் எழுதணும் அதுவும் சொல்லி கொடுத்துட்டேன், அதுவும் பார்ட் 1ல் இருக்கு. இப்போ அதை எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் இந்த பார்ட் 2. இப்போ என்னுடைய கட்டிங் டேபிளுக்கு போயிடலாம். என் கட்டிங் டேபிள் எது தெரியுமா? என் வீட்டோட தரை தான், அதுதான் என் கட்டிங் டேபிள். இப்போ அங்கே நம்ம போய் பார்க்கலாம் வாங்க. ஓகே, இப்போ எப்படி ஃபேப்ரிக்கில் மார்க் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதை எப்படி ஃபோல்டு பண்ணணும்னு நான் பார்ட் 1ல் அதாவது பேப்பர் வச்சு செஞ்சு காமிச்சேன். அதே தான் இப்போ ஃபேப்ரிக்கில் பண்ண போகிறோம். இங்கே மேலே தெரியுது இல்லையா, இது வந்து ராங் சைடு. ஓகே, ராங் சைடில் தான் நம்ம மார்க் பண்ணுவோம். இது ரைட் சைடு. ஓகே, இது வந்து செல்வேஜ், அதாவது கரைப்பகுதியும் ஒன்றா இருக்கிற மாதிரி மடிச்சிருக்கேன். 2 லேயர் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு பேக்கை கட் மார்க் பண்ண போகிறேன், அப்புறம் ஃப்ரண்ட்டு. இங்கே வந்து ஃபோல்டிங்கில் இருக்குது. ஓகேவா? இந்த ஃபேப்ரிக் வந்து சூப்பராக இருக்குல்ல. இது எப்படி தெரியுமா இருக்குது? பயங்கர சாஃப்டாக, ரொம்ப ரிச்சாக அந்த மாதிரி இருக்குது. இந்த ஃபேப்ரிக் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கூட நீங்கள் வந்து எங்கள்கிட்ட ஆர்டர் கொடுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் அன்ஈவனாக இருக்குது. ஓகேவா? அதனால் என்ன பண்ணுறேன்னா, என்னுடைய இந்த பெரிய எல் ஸ்கேலை வச்சு இந்த எல் ஸ்கேலோட இந்த பார்ட் இருக்கு இல்லையா, இது இந்த ஃபோல்டிங்கில் எக்ஸாக்டாக இருக்கிற மாதிரி நான் ப்ளேஸ் பண்ணிட்டேன். ப்ளேஸ் பண்ணும்போது எனக்கு பர்ஃபெக்டாக 90 டிகிரிக்கான லைன், அதாவது இந்த ஸ்ட்ரெயிட் லைன் வந்து கிடச்சிடும். இப்படி வச்சு நான் லைன் போட்டு இவரை வெளியில் எடுத்துடுறேன். இப்போ இந்த லைனில் தான் என்னோடய ஷோல்டரில் இருந்து நான் மார்க் பண்ண போகிறேன். நம்ம எழுதுறோம் இல்லையா கன்ஸ்ட்ரக்ஷன், அதை வந்து இங்கே நான் எடுத்து வச்சுருக்கேன். எழுதுகிற கன்ஸ்ட்ரக்ஷனை இங்கே ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இதை பார்த்து தான் அப்படியே நான் இங்கே வரைய போகிறேன். ஃபஸ்ட்டு 0 to 1 வந்து நான் என்ன மார்க் பண்ணியிருக்கேன்னா லென்த்து. அந்த லென்த் இங்கே நமக்கு ஸ்லோப் இருக்கிறதுனால ஸ்லோப்லேருந்து மார்க் பண்ண போகிறோம். ஸோ அதனால் அதை நம்ம அப்புறமா பார்த்துக்குருவோம். இப்போ 1 to 2 என்ன மார்க் பண்ண போகிறோம் அப்படின்னா 7 inch + 0.5, 7.5. அதை இந்த ஃபோல்டிங் எட்ஜில் இருந்து 7.5 நான் மார்க் பண்ணிக்கிறேன். 7.5. இப்போ இங்கேருந்து 1 inch ஸ்லோப் நான் கொடுத்துக்கிறேன். 1 inch ஸ்லோப். இந்த ஸ்லோப்புமே எக்ஸாக்டாக 7.5ல் இருக்குதான்றதை நான் செக் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம மெஷர்மெண்ட் டேப்பை மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, கரெக்டாக இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம், எந்த மெஷர்மெண்ட் டேப்பில் மெஷர்மெண்ட் எடுக்கிறீங்களோ கடைசி வரைக்கும் அந்த மெஷர்மெண்ட் டேப்பை தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஏன்னா மெஷர்மெண்ட் டேப்புக்குமே இந்த வந்து இது மாறுபடும். இந்த அளவு ஒரு பாயிண்ட் மாறினாலுமே உங்களுக்கு அது பெரிய டிஃப்ரெண்ட் காட்டும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என் ஃபோனில் மைக் வந்து இல்லை. ஆக்சுவலாக அது ஒர்க் ஆகலை ப்ராப்பராக. ஃபோன் வந்து எனக்கிட்ட இருந்து ஒரு கொஞ்சம் அப்படி 1.5 மீட்டர் தூரத்தில் இருக்குது. ஏன்னா அப்போ தான் இந்த ஃபுல் வியூவை காட்ட முடியும். நான் பேசுகிறது எந்த அளவுக்கு உங்களுக்கு ரீச் ஆகுதுன்னு தெரியல. ஒருவேளை சரியாக கேட்கலன்னா ஹெட்செட் போட்டு கேளுங்க. ஏன்னா நான் சொல்கிற எல்லாமே முக்கியமான பாயிண்ட்ஸ் தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சிங்கிள் ஷோல்டர் எவ்வளோ வேணும்? எனக்கு 2 inch தான் வேணும். ஓகே, இப்போ சிங்கிள் ஷோல்டர் வந்து எனக்கு 2 inch தான் வேணும். அப்போ 2 + 1 3 அப்படின்னு நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா போட் நெக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ஷோல்டர் எவ்வளவு அப்படின்றது தான் டிசைட் பண்ணணும். ஷோல்டரை மார்க் பண்ணிவிட்டு மிச்சம் என்ன இருக்கோ அதை நெக் வித்தாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். 2 + 1 3. அந்த +1 அப்படின்றது எது? இந்த பக்கம் 0.5 வந்து ஸ்லீவை தைக்கிறதுக்கும், இந்த பக்கம் 0.5 வந்து நெக்கை மடித்து தைக்கிறதுக்கும். அப்போ அந்த இன்பிட்வீன் கேப் எவ்வளோ இருக்கும்? கரெக்டாக 2 inch இருக்கும். ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறேன்னா இங்கேருந்து நான் ஸ்லோப் கொடுத்துக்கிறேன். ஓகே, கொடுத்துட்டேன். அடுத்து இது வந்து இப்போ 1 to 2, 2 to 2'. இது வந்து 2'. இல்லை 2'ல இருந்து தான் இப்போ என்ன வரைய போகிறேன்? ஆர்ம் டெப்த் லைன் வரைய போகிறேன். ஓகேவா? 2' to 3 வந்து எனக்கு அப்பர் பாடி டிவைடட் பை 6 என்ன வருதுன்னா 5.8. எங்கே பண்ணுறேன் நான் மெஷர்மெண்ட் டேப் எப்படி வைக்கிறேன்னு பாருங்கள்.
5.8ன்றதை கொண்டு போய் இந்த 2 டேஷ்ல இங்கே வைக்கிறேன். நல்லா கவனிச்சுக்கோங்க, நான் மேலே இருந்து வரையலை, இந்த ஸ்லோப்பில் இருந்து தான் என்னோட ஆம்டெப்த் லைனை வரைகிறேன். 5.8ன்றதை கரெக்டாக அந்த ஸ்லோப்பில் போய் வைக்கிறேன். ஏன்னு நான் சொல்கிறேன், வச்சுட்டேனா? இப்போ பாருங்கள், இந்த மெட்டல் ஏரியா இருக்குல்ல, இந்த மெட்டல் ஏரியாவில் இப்படி ஒரு கோடு போட்டுருவேன். இங்கே போட்டிருக்கேன். இது வந்து வாட்டர் எரேசபிள் பென்னு. இந்த பென்னில் நான் வரைகிறேன் அப்படின்னா இது தண்ணி பட்டால் இது அழிஞ்சிடும். இப்போது இங்கே என்ன டிஸ்டன்ஸ் 1 to 2 என்ன மார்க் பண்ணேன்? 7.5. அதே 7.5ஐ இங்கே டார்கெட் பண்ணுறேன். 7.5. ஓகே, மார்க் பண்ணிட்டேன். இப்போ என்ன செய்கிறேன் அப்படின்னா இந்த 2 டேஷையும் இந்த ப்ளஸ் பாயிண்ட்டோட சென்டர் இருக்கு இல்லையா, இதுதான் இப்போ நம்மளுக்கு கொண்டு வந்து ஜாயின் பண்ண வேண்டிய இடம். அங்கே கொண்டுட்டு வந்து ஜாயின் பண்ணுறேன். 2 டேஷ்லேருந்து எடுத்துகிட்டு வரேன். ஒருவேளை நீங்கள் பார்ட் 1 பார்க்கலன்னா அதை பார்த்துட்டு இங்கே வாங்க, அப்போ தான் நான் என்னென்ன சொல்கிறேன் அப்படின்றது புரியும். இப்போ 5.8 மார்க் பண்ணியாச்சு. இப்போ இந்த மேலே கோட்டிலேருந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு நான் மெஷர் பண்ணுறேன். 6.8. ஏன்னா அது 1 inch ஸ்லோப் இல்லையா, அதனால் இந்த மேலே கோட்லேருந்து வச்சு 6.8 அப்படின்னு இங்கே நான் மார்க் பண்ணிக்கிறேன். இதை ஏன் அப்படி பண்ணுறேன் அப்படின்னா, இந்த கோடை வரையும் போது இப்படி மேலேயோ இல்லை கீழேயோ இழுத்துட்டு போகாமல் இது ஸ்ட்ரைட்டாக வரையணுன்றதுக்காக இதை பண்ணிக்கிறேன். இது ஸ்லோப்பு. இந்த லைனை வந்து இங்கேருந்து நம்ம கரெக்டாக செக் பண்ணிக்க முடியாது இல்லையா, அதனால் இங்கே மேலேருந்து இங்கே எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணி அதை பேஸ் பண்ணி இங்கேயும் நான் மார்க் பண்ணிக்கிட்டேன். ஏன் அப்படின்னா இந்த லைனை ஸ்ட்ரைட்டாக போடுறதுக்காக. ஓகே, மார்க் பண்ணியாச்சு. அடுத்து 4 to 4 டேஷ். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 9.25 எங்கே வருதோ கரெக்டாக அந்த 9.25 எனக்கு இங்கே இருக்குது. இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா 0.5 நம்ம ஆக்சுவல் ஷோல்டர்லேருந்து நம்ம வெளியில் போயிருக்கோம் கரெக்டாக, ஏன்னா இது போட் நெக் அப்படின்றதுனால. அதனால இங்கே நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இங்கே வந்து 0.5 உள்ளே வரலாம். இந்த லைனை வந்து ஒரு 0.5 நம்ம உள்ளே எடுத்துகிட்டு வரலாம். எப்போ அப்படின்னாக்க இந்த டிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப குட்டியாக இருக்குது, ஒரு 1 inch 1.25 inch அப்படி தான் இருக்குது. அப்படிங்கும்போது இந்த லைன் இருக்கு இல்லையா, இந்த லைனை ஒரு 0.5 நீங்கள் உள்பக்கமாக தள்ளி வந்து இப்படி போட்டு நீங்கள் வரைஞ்சிக்கலாம். ஓகே, அது ஒரு ஆப்ஷன். இப்போது இந்த ஃப்ரெஞ்ச் கர்வ் இருக்கு, இங்கே நான் மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா, அந்த மார்க் பண்ணலேருந்து ஒரு 0.5 உள்ள ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். தெரியுதா வீடியோவில்? ஓகே, இப்போ 0.5 உள்ள மார்க் பண்ணிட்டேன். இப்போ இந்த உள்ள மார்க் பண்ண 0.5ம் இந்த கோட்லையும் டச் ஆகிற மாதிரி என்னோட ஃப்ரெஞ்ச் கர்வ் நான் பிளேஸ் பண்ணுறேன். ஓகேவா? பிளேஸ் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா அழகாக ஒரு கர்வ் போட்டுடுறேன். ஓகேவா? இப்போது எனக்கு ஷோல்டரை தைக்கிறதுக்கு ஒரு 0.5 வேணும்ல, அந்த 0.5 இங்கே நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஷோல்டரை தைக்கிறதுக்கான அளவை இங்கே நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிட்டேன். இதுலேயும் 2 + 1 3 எங்கே வருதோ அதை மார்க் பண்ணிக்கிறேன். 2 + 1 3 எங்கே வருதோ அதை மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த கோடு இப்போ வளைவு போட்டிருக்கேன் இல்லையா, இந்த பாயிண்ட்லேருந்து 0.5. ஏன்னா எங்கே தப்போம், இந்த லைனை தான் கட் பண்ண போகிறோம். இந்த லைனை கட் பண்ணுவோம். ஓகேவா? இதை கட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸ்லீவ் எங்கே கொண்டாந்து பிளேஸ் பண்ணுவோம், இங்கேருந்து ஒரு 1/2 inch பிளேஸ் பண்ணி இப்படி தான் தப்போம். அப்போது நம்மளை ஆர்ம் ஹோல் டிவைடட் பை 2 அது எங்கே கரெக்டாக வருதான்னு செக் பண்ணணும்னா எங்கே தப்போமோ அந்த இடத்துல தான் செக் பண்ணணும். அப்போ தான் தச்சு போடும்போது உங்களுக்கு அதில் எந்த பிரச்சனையும் வராது. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்று கை ஏறாமல் போயிடும். லூஸாக இருந்தால் கூட பிரச்சனை இல்லை, போட்டுக்கலாம். ஆனால் கை ஏறவே இல்லை அப்படின்னா அந்த அவுட்ஃபிட்டையே மாட்ட முடியாது இல்லையா. அதனால் தைக்கிற இடத்துல எது வரைக்கும் செக் பண்ணுறேன் பாருங்கள். ஏன்னா ஷோல்டரை தைச்சிட்டு தான் நம்ம ஸ்லீவை ஜாயின் பண்ணுவோம். அதுக்காக தான் இங்கே வந்து தையலுக்கான ஒரு லைனையும் நான் போட்டுட்டேன். இங்கே வந்து நான் ஷோல்டரை தைப்பேன். இந்த ஷோல்டரை தைச்சி முடிச்சதுக்கப்புறம் இதுக்குள்ள சீம் அலவன்ஸ் அது இது. அப்போது இங்கே இருந்து தான் நம்மளோட ஆர்ம் ஹோல் டிவைடட் பை
2 கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணணும். இங்கே தையலுக்கான அளவில் இருந்து நான் செக் பண்ணுறேன். கரெக்டாக இங்கே இன்னும் நான் சீம் அலவன்ஸ் மார்க் பண்ணலை. ஓகேவா, இப்போயே நான் அதை மார்க் பண்ணுறேன் அப்படின்னா மேபி நம்ம அங்கேருந்து கூட செக் பண்ணிவிட்டு கரெக்டாக இருக்குது அப்படின்னு கட் பண்ணிடுவோம். அதனால சீம் அலவன்ஸ் நான் கரெக்டாக தான் மார்க் பண்ணுவேன். எப்படி செக் பண்ணுறேன் பாருங்கள். ஃப்ளாட்டாக அப்படி போட்டிருக்கேன். ஓகே, இந்த மெட்டல் பாயிண்ட் கரெக்டாக அங்கே வச்சுருக்கேன். 1 இன்ச்சாக கையை வச்சு நான் திருப்புறேன். எங்கே புள்ளி வச்சுருக்கிறேனோ அதுலேயே வர்றேன். ஓகே, கரெக்டாக எனக்கு 7.9, அதாவது 8க்கு ஒரு பாயிண்ட் கம்மியாக இருக்குது. எனக்கு எவ்வளோ வரணும்? 8 வரணும். ஆனால் ஒரு பாயிண்ட் கம்மியாக இருக்குது. இப்படி ஒரு பாயிண்ட் கம்மியாக இருக்குங்கும் போது என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த லைனை ஜஸ்ட் ஒரு பாயிண்ட்டுக்கு இன்னும் கொஞ்சம் நான் உள்ள இப்படி கர்வ் கொடுத்துக்கலாம். ஓகேவா, ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப நீங்கள் எல்லா மெஷர்மெண்ட்டும் கரெக்டாக எடுத்துருக்கீங்க அப்படின்னு வைங்களேன், இந்த ஃபார்முலா படி போகும்போது இதெல்லாம் மார்க் பண்ணுறீங்கன்னா அது கரெக்டாக தான் வரும். ஒருவேளை உங்களுக்கு வரல அப்படின்னா இப்போ வந்து எனக்கு ஒரு 3/4 இன்ச் வந்து 8 வரணும், ஆனால் 7.25 தான் வந்திருக்கு அப்படின்னா அப்போ நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச் இந்த லைனை எனக்கு வந்து 8 வரணும் இல்லையா, அப்போ என்ன பண்ணியிருப்பேன்னா கீழே இறக்கி வரைஞ்சிருப்பேன். இந்த லைன் இருக்கு இல்லையா, இதுதான் செஸ்ட் லைன். இந்த லைனுக்கு பேர் செஸ்ட் லைன், இந்த லைனுக்கு பேர் ஆர்ம் டெப்த் லைன். ஓகேவா, இந்த செஸ்ட் லைனை நான் கொஞ்சம் கீழே இறக்கி வரைவேன். எப்போ எனக்கான அளவு வரல, கம்மியாக வந்திருக்கு அப்படிங்கும்போது அப்போ இந்த கர்வ் இப்படி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பெருசாகுமா, எக்ஸ்ட்ரா பெருசாகும் போது என்னது எனக்கான அளவு எங்கே கரெக்டாக வருதோ அதுதான் என்னுடைய ஃபைனல் ஆர்ம் டெப்த் லைன் அப்படின்னு நான் வச்சுக்குவேன். இப்போ ஒருவேளை எனக்கு 8 வரணும் ஆனால் இங்கே 9 வந்துருச்சு அப்படின்னா அப்போ என்ன பண்ணுவேன், அப்போ இந்த கர்வ் எனக்கு சின்னதாகணும்னா ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்கள். என்ன பண்ணணும், இந்த செஸ்ட் லைனை மேலே தூக்கி வரையணும். அப்போ தான் அந்த கர்வ் சின்னதாகும். இந்த வர வேண்டிய அளவு சின்னதாக இருக்குது, அதை பெருசாக ஆக்கணும் அப்படின்னா இந்த கர்வை பெருசாக்கிறதுக்கு என்ன பண்ணணும், செஸ்ட் லைனை கீழே இறக்கி வரையணும். ஓகேவா, கீழே இறக்கி வரைஞ்சி இப்போ என்ன பண்ணணும் அதை மறுபடியும் பண்ணணும் அந்த லைனில். இப்போது ஜாஸ்தியாக இருக்குது, கம்மி பண்ணணும்னா என்ன பண்ணணும், இந்த கர்வை சின்னது பண்ணணும். அப்போ இந்த செஸ்ட் லைனை மேலே தூக்கி வரையணும். ஓகே, இப்போ எனக்கு கரெக்டாக வந்துட்டதுனால நான் ஒரு பாயிண்ட் தான் அப்படின்றதுனால இந்த லைனை வந்து நான் ஒரு பாயிண்ட் மட்டும் கீழே இறக்கிக்கிறேன். ஒரு 1/4 இன்ச்சு வரைக்கும் இந்த வேலையை நீங்கள் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 இன்ச்சு வரைக்கும் முன்ன பின்ன வருது அப்படிங்கும்போது இந்த கர்வையே என்ன பண்ணலாம், இப்போ எனக்கு ஜாஸ்தி வேணுன்றதுனால கொஞ்சம் கீழே பெருசாகிக்கிறேன். கம்மியாக வேணும் அப்படின்னா என்ன பண்ணியிருப்பேன், இந்த கர்வை கொஞ்சம் மேலே ஏற்றி வரைஞ்சிருப்பேன். இது எப்போ வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஒரு 1/4 இன்ச்சு வரைக்கும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா, இந்த மாதிரி. ஸோ இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ தான் என்ன பண்ணுறேன், சீம் அலவன்ஸை மார்க் பண்ணுறேன். நான் அதிகபட்சமாகவே 1 இன்ச் தான் கொடுப்பேன். நான் 1/4 இன்ச்செலாம் சீம் அலவன்ஸ் கொடுத்துலாம் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். 1/4 இன்ச், 1/2 இன்ச், 3/4 இன்ச் மேக்ஸிமம் நான் கொடுக்குற சீம் அலவன்ஸ் 1 தான். அதுக்கு மேலே நான் போக மாட்டேன். 1/4 இன்ச் கூட நான் கொடுப்பேன், ஆனால் 1 இன்ச்சுக்கு மேலே நான் போக மாட்டேன். ஓகே, அடுத்து உங்களுக்கு என்ன மெஷர்மெண்ட் இருக்கீங்க, மிட் பஸ்ட் ரவுண்டு. மிட் பஸ்ட் ரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 9.3 இங்கேருந்து ஒரு 2.5 இந்த செஸ்ட் லைனுக்கு கீழே 2.5 இன்ச்சு மார்க் பண்ணி ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டு இங்கே மார்க் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். பார்ட் 1ல் அது இருக்குது. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்பர் செஸ்ட்டை விட மிட் பஸ்ட் வந்து சின்னது. அதாவது இந்த ஈஸ் அலவன்ஸ்லாம் கொடுத்து மார்க் பண்ணும்போது அப்போ நான் அப்படி ஸ்ட்ரைட்டாகவே வந்துடலாம். ஓகேவா, ஒருவேளை எனக்கு இது பேக்கு தானே, பேக் வந்து நான் ஸ்ட்ரைட்டாக வந்துடலாம். ஆனால் முதுகுலையெல்லாம் எனக்கு நல்லா சதையாக தான் இருக்குது. அந்த கை, அந்த ஓரம், அந்த சைட்லாம் வந்து எனக்கு வந்து சில பேருக்கு இருக்குள்ள பாடியில் சதையாக தான் இருக்குது. அப்படின்றவங்களுக்கு பேக்லையுமே அதை டச் பண்ணியே நீங்கள் எப்படி வரலாம். ஓகேவா, நான் வந்து இங்கே சொல்லி கொடுத்துருக்கேன் பார்ட் 1ல் உங்களுக்கு. திரும்ப உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். பேக்கில் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வரலாம், ஃப்ரண்ட்டில் ஆனால் மிட் பஸ்ட்டை நீங்கள் டச் பண்ணி தான் வரணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஒருவேளை பேக்லேயும் உங்களுக்கு நல்லா சதையாக இருக்குது, மடிப்பாக இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் பேக்லேயும் இதே ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணிக்கலாம். இங்கே எப்படி வெளியில் மிட் பஸ்ட் ரவுண்டில் வெளியில் வந்து செஸ்ட்டுக்கு வந்தீங்களோ அதே மாதிரி பேக்குக்கும் மார்க் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது, எனக்கு இப்படி பாடியில் கை வச்சோன்னா எலும்பு இருக்கிறதே தெரியும். அதனால நான் ஸ்ட்ரெயிட்டாகவே இப்படி வந்துக்கிறேன். ஓகேவா, அது மட்டும் இல்லாமல் எனக்கு மிட் பஸ்ட் ரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவை விட கம்மி. நான் கிராஸாக வந்தாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஒருவேளை நிறைய சதையாக இருக்குது பாடியிலங்கும் போது
நான் பார்ட் 1ல் சொல்லி கொடுத்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதாவது ஃப்ரண்ட்டுக்கு ஒரு மெத்தட் சொன்னேன் இல்லையா, அதை பேக்குக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்ட்ரெயிட்டாக வேஸ்ட்டுக்கு போயிடுறேன். ஏன்னா எனக்கு மிட் பஸ்ட் ரவுண்டு தேவையே படலை. அதனால் நான் ஸ்ட்ரெயிட்டாக வேஸ்ட் ரவுண்டுக்கு போயிடுறேன். வேஸ்ட் ரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட் லென்த் எனக்கு 15 என்னோடய பாடியில். அப்போது நான் என்ன பண்ணணும், இங்கேருந்து மார்க் பண்ணும்போது 15.5ன்னு மார்க் பண்ணணும். இந்த மேலே இந்த ஃபஸ்ட்டு ஸ்லோப் வரைஞ்சிருக்கேன் இல்லையா, இங்கேருந்து தான் நான் மார்க் பண்ணுறேன். அங்கேருந்து பண்ணுறேன் 15.5 அப்படின்னு. அப்போ இந்த ஷோல்டரை இங்கே தைச்சதுக்கப்புறம் என்ன வரும், அது 15 அப்படின்னு வந்துடும். ஓகே, 15.5 இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். இந்த 15.5ல் என்னுடைய வேஸ்ட் லைனை நான் வரைஞ்சிக்கிறேன். இந்த ஃபேப்ரிக்கோட டீட்டெயில்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க சொல்கிறேன். இது எவ்வளோ ரேட்டு அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு வேணுங்கிறவங்க நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதை வச்சு இந்த லைன் போடும்போது அது பர்ஃபெக்டாக கிடைக்கும். இந்த மாதிரி உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா வாங்கி வச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது. இப்போ என்னோடய வேஸ்ட் ரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் எவ்வளோ கொடுத்துருக்கேன், 8 இன்ச் கொடுத்துருக்கேன் ப்ளஸ் 1 இன்ச் சீம் அலவன்ஸ். 8 அப்படின்றது எனக்கு பெருசு தான். நான் இந்த அவுட்ஃபிட் போடும்போது எனக்கு வேஸ்ட்டே நல்லா லூஸாக தான் இருக்கும். என்னோடய இன்ஸ்டாவில் உள்ள வீடியோலாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். நான் பாருங்கள் எவ்வளோ லூஸாக இருக்குது, ஆனாலும் அந்த ஷேப் தெரியுது அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். எனக்கு வந்து மாட்டி கலட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கணும். அதாவது இந்த ஏரியா இந்த இடத்துல வந்து இறங்கும் போது எனக்கு இப்படி சரட்டுன்னு இறங்கணும். இங்கே வந்து ஸ்டெக்காகி நின்று பிடிச்சி இழுத்து இறக்குற மாதிரி இருக்கக்கூடாது. அதனால் என் பாடி கணக்குப்படி நான் வெயிஸ்ட்டுக்குமே 4 ஈஸ் தான் கொடுத்துருக்கேன். ஒன் இன்ச் சீம் அலவன்ஸ். ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன், செஸ்ட்டையும் வெயிஸ்ட்டையும் கனெக்ட் பண்ணுறேன். ஒருவேளை நீங்கள் முதுகில் சதையாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் செஸ்ட்லேருந்து மிட் பஸ்ட் ரவுண்டை டச் பண்ணி அப்புறம் தான் வெயிஸ்ட்டுக்கு வரணும். ஓகே, கனெக்ட் பண்ணிட்டேன். சீம் அலவன்ஸையும் கனெக்ட் பண்ணுறேன். இந்த சீம் அலவன்ஸ் லைன் இருக்கு இல்லையா, இது வந்து கட்டிங் லைன். இதை கட் பண்ணுவோம். இதுதான் ஸ்டிச்சிங் லைன். இங்கே தான் நம்மளோட ஸ்டிச் இருக்கும். இதை வந்து நம்ம ரெடி லைன் அப்படின்னும் நம்ம சொல்லுவோம். இதை ரெடி லைன் சொல்லுவோம், ஸ்டிச்சிங் லைன் சொல்லுவோம். இது சீம் லைன் இல்லைன்னா இது கட்டிங் லைன். ஓகேவா, இப்போ மிச்சம் இருக்கிறது நம்மளோட நெக்கு வித் இல்லையா. நான் பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 2 இன்ச் டீப் கொடுத்துக்கிறேன். இங்கே எவ்வளோ, இங்கே தான் நான் செக் பண்ணுவேன். ஏன்னா 2 + 1 3 நான் இங்கே தான் மார்க் பண்ணியிருக்கேன். இங்கேருந்து எவ்வளோ இருக்குது, 4.6 இருக்குது என்னோடய நெக் வித்து. ஆனால் பேக்கில் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும், 0.5 கம்மியாக இருக்கும். இது பேக்கை விட ஃப்ரண்ட்டு கம்மியாக இருக்கே அப்படின்னு பயந்துடாதீங்க, கம்மியாக தான் இருக்கும். ஆனால் உங்கள் பாடியில் அது கரெக்டாக இருக்கும். 2 இன்ச் டீப் கொடுத்துருக்கேன், 2 இன்ச் டீப் கொடுத்துருக்கேன். நான் 2 இன்ச் டீப்பை வந்து மேலே போட்டேன் இல்லையா கோடு, அங்கேருந்து தான் கொடுத்துருக்கேன். இந்த மிட் பாயிண்ட்லேருந்து நான் கொடுக்கல, இந்த ஸ்லோப்போட மிட் பாயிண்ட்லேருந்து கொடுக்கல, மேலே போட்ட கோட்லேருந்து தான் 2 இன்ச் நான் கொடுத்துருக்கேன். மேலே எவ்வளோ 4.6 சொன்னா அதே 4.6 இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். கோட் கொஞ்சம் சின்னதாக போட்டுட்டேன். மேலே எவ்வளோ இருக்குது, 4.6ன்னு சொல்லி நான் எப்படி மெஷர் பண்ணியிருக்கேன் பாருங்கள், 5ன்னு இருக்குது. இந்த மாதிரிலாம் நம்ம கவனச்சிதறல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, இங்கே இருக்குது. இப்போ பாருங்கள் நான் எவ்வளோ தப்பாக மார்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, கிட்டத்தட்ட 1/4 இன்ச்சுக்கும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே இருக்குது. அவ்வளோ இங்கே மார்க் பண்ணியிருக்கேன். இந்த மிஸ்டேக்கை இங்கே
இங்கே எங்கேயாவது பண்ணிட்டோம் அப்படின்னு வைங்களேன், அந்த அவுட்ஃபிட் பார்க்கவே நல்லா இருக்காது. ஸோ அதனால் கவனம் செதறாமல் இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். இப்போ இந்த மார்க்கிங்கை நான் எங்கே கொண்டு போய் கனெக்ட் பண்ணுவேன்னா, இந்த ஸ்டிச்சிங் லைன் இருக்கு இல்லையா, ஸ்டிச்சிங் லைனில் 2+1 3ன்னு மார்க் பண்ணேன் இல்லையா, அதுவும் இதுவும் கனெக்ட் ஆகிற மாதிரி ஸ்கேலை வச்சு அது எப்படி போகுதோ அப்படியே நிறுத்தி விட்டுருவேன். அப்படி பண்ணலாம். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை அப்படி தான் பண்ணணும். வேறு பாயிண்ட் நான் சொல்லேன் அப்படின்னா நீங்கள் குழம்பிடுவீங்க. ஸோ அது நான் போக போக நான் டீப்பாக உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேவா? இப்போது இங்கே தான் தையல் வரப்போகுது. ஓகேவா? இங்கே தையல் வரப்போகுது. இப்போ இந்த போடுற கர்வ் எப்படி போடணும் அப்படின்னா, இதை போய் டச் ஆகிற மாதிரி தான் போடணும். இந்த ஸ்டிச்சிங் பாயிண்ட் இருக்கு இல்லையா, தைக்க போகிறோம்ல, இங்கே கனெக்ட் ஆகிற மாதிரி உங்கள் ஃப்ரெஞ்ச் கர்வை வைங்க. வச்சு கனெக்ட் ஆகிற மாதிரி வச்சு, தெரியுதா? இங்கே கனெக்ட் ஆகணும், இந்த கோட்டில் கனெக்ட் ஆகணும். அந்த மாதிரி நீங்கள் ஸ்கேல் வந்து இப்படி பொசிஷனை அப்படி மாற்றுங்க. மாற்றி பாருங்கள். மாற்றும் போது எனக்கு இந்த பொசிஷனுக்கு வரும்போது பாருங்கள், அழகாக ஒரு படகு மாதிரி தெரியுதா? இதோட ஷேப்பு தெரியுதா? ஒரு படகு மாதிரி இருக்கா? இப்போ இதை கட் பண்ணி ஓப்பன் பண்ணனா நல்லா அப்படி படகு மாதிரி இருக்கும். அப்போது இதுக்கு பேர் என்னது? படகு கழுத்து. அந்த படகு என்ன ஷேப்பில் இருக்கோ அப்படி தான் இந்த கழுத்தோட ஷேப்பு இருக்கும். அப்போ அந்த ஃப்ரெஞ்ச் கர்வ் என்னது? இங்கே தான் நீங்கள் ஒரு ஆர்டிஸ்ட் அப்படின்றத ப்ரூவ் பண்ணணும். இந்த ஸ்கேலை வந்து நீங்கள் இப்படியே ரொட்டேட் பண்ணுங்கள். எங்கே ரொட்டேட் பண்ணும்போது உங்களுக்கு அது படகு மாதிரி தெரியுதோ அங்கே அழகாக கர்வ் கொடுத்துருங்க. ஆனால் கண்டிப்பாக என்னது? இங்கே தான் போய் டச் ஆகணும். இங்கே டச் ஆகுது அப்படின்னு வைங்களேன், இது வந்து இப்படி டச் ஆகுதா? ஆனால் இந்த கர்வ், இந்த ஃப்ரெஞ்ச் கர்வ் பாருங்கள் எங்கே போகுதுன்னு, இங்கே போகுது. இங்கே போய் கட் பண்ணி விடுது. நான் கட் பண்ணும்போது இப்படியே கட் பண்ணலாம், எனக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஐயோ இங்கே இவ்வளோ அடி வாங்குதே, அது அடி வாங்கினாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்ம தைக்க போகிறது எங்கே? நம்மளோட தையல் ட்ரெஸ்ஸில் இங்கே தான் இருக்க போகுது. அப்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச்சு போயிடுச்சு, இங்கேருந்து 1/2 இன்ச்சு போயிடுச்சுன்னா இங்கே 2 இன்ச்சு எனக்கு நான் டார்கெட் பண்ண அளவு எனக்கு இங்கே கிடச்சிருச்சு. இங்கே மேலே இருக்கிறது என்ன சொன்னேன்? சீம் அலவன்ஸ். இது எக்ஸஸ் தான். இது இங்கே கட் ஆனாலும் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை, இது எக்ஸ்ட்ரா ஆனாலும் பிரச்சனை இல்லை. எப்படியா இருந்தாலும் அதை நம்ம அதை ட்ரிம் பண்ணி தான் அதை விடுவோம், எக்ஸ்ட்ரா இருக்குனாலும். அதனால் இந்த தையல் அளவுக்கு மேலே இது வந்து உள்ளே போனாலும் நமக்கு பிரச்சனை இல்லை, இப்படி வெளியில் வந்தாலும் நமக்கு பிரச்சனை கிடையாது. ஓகேவா? இப்போ யோக் பார்ட் முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு A லைன் கமீஸ். கரெக்டாக நான் வரைஞ்சிருக்கிறதெல்லாம் ப்ராப்பராக தெரியுது இல்லை? ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட மிட் பாயிண்ட்லேருந்து அடுத்து ஹிப் லைன் மார்க் பண்ணணும்ல, ஹிப்பு மிட் பாயிண்ட் மேலே இருக்குல்ல, மேலே ஃபஸ்ட்டு வரைஞ்சல ஸ்லோப் லைன், அங்கே தான் என் மெஷர்மெண்ட்டோட அந்த மெட்டல் டிப்பு போய் டச் ஆகிருக்கு. ஓகேவா? இது வந்து மிட் பாயிண்ட், இதோட மிட் பாயிண்ட். இப்போ என்னோட ஹிப்பு லென்த்து நான் எவ்வளோ கொடுத்துருக்கேன்? ஆக்சுவலாக என்னோட ஹிப் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 20, அதனால் 20.5 போட்டுக்கிறேன். எனக்கு இது வரைக்கும் தான் ஃபிட்டு வேணும். வேஸ்ட் வரைக்கும் தான் A லைன் வந்து ஃபிட்டாக இருக்கணும். இதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ளாராக தான் போகணும். ஓகே. 20.5 இங்கே இருக்குது. 20.5ல் மார்க் பண்ணிட்டேன். ஷோல்டர் தைக்கும் போது அது எனக்கு 20 அப்படின்னு வரும். இப்போ இதை வந்து என்னோட இந்த செலா குட்டியை வச்சு லைன் போட்டுக்கிறேன். Hip line. This is called hip line. இப்போ இந்த ஹிப் லைன் எனக்கு எவ்வளோ வந்தது? நான் வந்து ஆக்சுவலாக எனக்கு 36, நான் ரவுண்டப்பாக எடுத்துக்கிட்டேன். 40ன்னு சொல்லி 10 மார்க் பண்ணி ப்ளஸ் 1 இன்ச்சு நான் வெளியிலேயே போகிறேன். 10 + 1. ஓகேவா? எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபேப்ரிக் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். 21.5 இருக்குது. அது அப்படியே டபுள் பண்ணால் எவ்வளோ? 21, 21, 42, 43. ஓகேவா? இதோட ஃப்ளார் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிட்டேன் அப்படின்னா 43 இன்ச்சஸ். இந்த 43 வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஃப்ளார் வந்து எனக்கு அப்படியே வேணும், எனக்கு ஃபுல்லாக வேணும். அதனால் நான் இந்த ஹிப்பை வந்து நான் டார்கெட் பண்ணல.
டார்கெட் பண்ணாமல் இந்த வேஸ்ட்டில் இருந்து அந்த தெரியுதா இந்த மடித்து போட்டிருக்கேன் இல்லையா, இந்த ஃபுல்லுமே எனக்கு வேணும், ஓப்பன் பண்ணால் ஃபுல்லாக வேணும். அப்போ நான் என்ன பண்ணலாம், இந்த வேஸ்ட்டில் இருந்து இங்கே நான் டார்கெட் பண்ணுறேன். டார்கெட் பண்ணி எனக்கு ஃபுல் ஃப்ளாரும் எனக்கு வேணுன்றதுனால நான் அப்படி போகிறேன். இல்லை எனக்கு வந்து அவ்வளோ வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா எப்படி போகலான்றதுக்கான ஒரு டிப்பு இது. இப்போது வேஸ்ட்டையும் இங்கே தனியாக 1 இன்ச்சு ஈஸ் மார்க் பண்ணீங்க இல்லையா, இது வந்து ஈஸ் சீம் கிடையாது. ஓகே, இது ஈஸ். அப்போ இந்த ஈஸை தாண்டி தான் என்ன மார்க் பண்ணணும், சீம் அலவன்ஸ் மார்க் பண்ணணும். கரெக்டா? இப்போ இந்த சீம் அலவன்ஸையும் இந்த சீம் அலவன்ஸையும் நான் இப்படி மேட்ச் பண்ணுறேன். மேட்ச் பண்ணும்போது இது எப்படி இப்படி போகுதோ அதை வந்து நீங்கள் ஃப்ளாராக எடுத்துக்கலாம். ஓகேவா? எப்படி போகுதோ நீங்கள் மடித்து போட்ட ஃபேப்ரிக்கை பொறுத்து உங்களுக்கு அந்த அவ்வளோ ஃப்ளார் வேணுமா இல்லை கம்மியாக வேணுமா அப்படின்றத நீங்கள் இதை எடுத்துக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு கம்மியாக வேணும் அப்படின்னா இந்த 1 இன்ச் நீங்கள் ஈஸ் கொடுக்க வேணாம், 0.5 ஈஸ் கொடுத்து இங்கே 1 இன்ச்சு சீம் அலவன்ஸை மார்க் பண்ணிக்கோங்க. இந்த பாயிண்ட்டும் இங்கே நீங்கள் மார்க் பண்ண பாயிண்ட்டையும் மேட்ச் பண்ணுங்கள். ஒரு லாங் ஸ்கேல் வச்சு மேட்ச் பண்ணுங்கள். மேட்ச் பண்ணும்போது அது எப்படி போகுதோ, எந்த கிராஸில் போகுதோ அதுதான் உங்களோட ஃப்ளார், ஏ லைனோட ஃப்ளார். ஓகே, இப்போ நான் லென்த்தை மார்க் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் கால்குலேட்டர் கிடைக்குமா, என்னோட ஃப்ளோர் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 54. இதில் மைனஸ் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருந்து எனக்கு எவ்வளோ மைனஸ் ஆனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா 9 இன்ச் மைனஸ் 9. அப்போ என்னோடய லென்த் வந்து 45. இப்போ மேலே இந்த அலவன்ஸே நான் ஆட் பண்ணிக்கணும்ல, ப்ளஸ் 0.5. 45 ப்ளஸ் 0.5 சேர்த்தா எவ்வளவு, 46. கீழே மடிச்சு சேர்க்கறதுக்கு 1 இன்ச் வேணும்ல, 47. அப்போது என்னோட லென்த் 47 மாறிக்கிறேன். இப்போ நான் மேலே என்னோட மெஷர்மெண்ட் டேப் வச்சுக்கிட்டேன். 47 எங்கே இருக்குது அப்படின்னு நான் பார்க்குறேன். இங்கே இருக்குது. 47 இங்கே வருது. அப்போது இந்த 47ல் என்ன பண்ணுறேன்னா, இங்கே தெரியுதா ஹிம் லைனு, இப்போ இந்த 47 ஸ்ட்ரைட்டான ஒரு லைன் போட்டுக்கிறேன். அப்படி ஓகேவா, லைன் போட்டுட்டேன். இப்போ என்னுடைய வேஸ்ட் லைன்லேருந்து என்னோட ஹெம் லைனை நான் டார்கெட் பண்ணுறேன். என்னோட வேஸ்ட்லேருந்து என்னோட ஹெம் லைனை நான் டார்கெட் பண்ணுறேன். ஓகே, இந்த மாதிரி நீங்கள் பேட்ச் ஒர்க் பண்ணி ஸ்கேல் வந்து வச்சுக்கலாம். இங்கேருந்து போகிறேன். இந்த வேஸ்ட் வரைக்கும் தைக்கும் போது நம்ம 1 இன்ச்சில் வரலாம். இந்த வேஸ்ட்டுக்கு கீழே இப்படி போகுது இல்லையா, இப்போ என்ன பண்ணலாம்னா நம்ம இதை கிராஜுவலாக 0.5ல் எடுத்துகிட்டு போயிடலாம். ஓகேவா, இங்கேயும் 1 இன்ச் தான் தைக்கணும்னு அவசியம் இல்லை. கிராஜுவலாக இப்படியே தைச்சிட்டு வரீங்களா, தைச்சிட்டு வந்து இப்படியே 0.5க்கு நம்ம போயிடலாம். ஓகே, அப்போ இன்னும் கொஞ்சம் நம்மளோட ஃப்ளார் ஆட் ஆகும். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இதோட வேஸ்ட் லைன், இந்த வேஸ்ட் லைன்லேருந்து ஹெம் லைன் வந்து லென்த் எவ்வளோ இருக்குது அப்படின்னு நான் பார்க்குறேன். கரெக்டாக 31 இருக்குது எனக்கு. அதே 31 இந்த கிராஸ் கோடில் எங்கே இருக்குதுன்னு நான் பார்க்குறேன். 31 இந்த கிராஸ் கோடில் எனக்கு இங்கே வருது.
ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, எப்படி அம்பர்லாவுக்கெல்லாம் எப்படி சர்க்குலருக்கு நம்ம மார்க் பண்ணுவோம் அதே மாதிரி இப்போ கொஞ்சம் இந்த இடத்துல தள்ளி வச்சு இங்கே 31 எங்கே வருதுன்னு மார்க் பண்ணுறேன். ஓகே, 31 இன்னும் அந்த 31க்கும் இந்த 31க்கும் ஓகே கரெக்டு தான். 31 இங்கே வருது. அது மாதிரி கொஞ்சம் தள்ளி தள்ளி வச்சு செக் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் கீழே ஹெம்லைன் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். 31 ஆல்மோஸ்ட் இங்கே இருந்து எனக்கு இப்படி கிராஸ் ஆகி இப்படி போகுது. ஓகே, அதே மாதிரி நானும் போய்க்கிறேன். எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் இதை தான் மிஸ் பண்ணுவேன். இதை மிஸ் பண்ணிட்டு தேடிட்டு இருப்பேன் இந்த மார்க்கிங் பென்னை. இப்போ ஸ்கேல் என்னாகும்னா ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் அழகாக இருக்கும். இந்த இங்கே கேர்வாக இருந்தாலும் நமக்கு பார்க்குறதுக்கு அது பாடியில் வந்து அது நல்லாயிருக்கும், அந்த லுக் பார்க்குறதுக்கு. ஓகேவா, இப்போ நம்ம கட் பண்ணிடலாம். நெக்கு மேலே இருக்கிற லைன் இதை தான் கட் பண்ணணும். நீங்கள் பிகினர் அப்படின்னா கம்பல்சரியாக நீங்கள் எங்கே கட் பண்ணணுமோ அங்கே வந்து இப்படி ஒரு கட்டிங் மார்க் போட்டுக்கோங்க. ஓகேவா, கட்டிங் மார்க் போட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த லைனை கட் பண்ணணும் அப்படின்னு தெரியும். இல்லைன்னா வேறு ஏதாவது யோசிச்சுட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், கட் பண்ணி சரட்டுன்னு இதில் இறங்கிடுவோம். ஏன்னா நானும் அதை பண்ணியிருக்கேன். அதுக்காக தான் உங்களை வந்து எச்சரிக்கிறேன். எங்கே கட்டிங் போட்டிருக்கோமோ அதில் தான் போகணும். வேற எங்கேயாவது யோசனை போச்சுன்னா மாற்றி கட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பேக்கோட மார்க்கிங் ஓவர் கட் பண்ணிடலாம். பேசுகிற ஒழிய வேலை நடக்க மாட்டேங்குதேமா அப்படின்றீங்களா? நான் பாருங்கள் எப்படி கட் பண்ணுறேன் அப்படின்னு. நான் வெளியில் தான் போகிறேன். ஓகேவா, இது வந்து நமக்கு எந்த பாதிப்பையும் கொடுக்க போகிறது கிடையாது. அடுத்து பாருங்கள், எங்கே சிசர் மார்க் போட்டிருக்கேன் இந்த லைனில் தான். அப்போ அந்த லைனை நான் கட் பண்ணிக்கிறேன். ஓகே, அடுத்து நீங்கள் இப்படிலாம் கட் பண்ணும்போது காட்டன் ஃபேப்ரிக்காக இருக்குது அப்படின்னா நீங்கள் சொல்கிறபடி அது நடந்துக்கும், அது இருக்கும். நீங்கள் எப்படி மடித்து போட்டிங்களோ அப்படி இருக்கும். காட்டன் தவிர மற்ற சிந்தட்டிக் இல்லை பூனம் ஜார்ஜெட் அந்த மாதிரிலாம் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா உங்கள் சொல் பேச்சு அது கேட்காது. அது இஷ்டத்துக்கு அது பண்ணும், நீங்கள் என்ன மடித்து போட்டாலும். அப்போ என்ன பண்ணணும், கம்ப்ளீட்டாக ஹெட் பின்ஸ் வந்து பண்ணிவிடுங்க, பின் பண்ணிவிடுங்க. ஓகே, இப்போ இதுதான் ஹெட் பின். ஓகேவா, நல்லா உள்ளங்கையில் வச்சு காட்டுறேன். நானே நக்குன்னு குத்திக்கிட்டேன் உள்ளங்கையில். ஓகே, இந்த மாதிரி பின் பண்ணிடுங்க. எங்கேயுமே அது நழுவிடக்கூடாது. இந்த ஏரியாவெலாம் கட் பண்ணும்போது ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கணும். அதனால் ப்ராப்பராக இந்த மாதிரி பின் பண்ணி கட் பண்ணுங்க. ஓகேவா, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூர் அப்படியே சாஃப்ட் காட்டன். இந்த டச் அண்ட் ஃபீல் பண்ணி பார்த்தா தான் தெரியும் ஏன் இவ்வளோ பில்டப் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி. என்ன நான் திருப்புறேன்ல, இந்த மாதிரிலாம் நீங்கள் திருப்பக்கூடாது. அந்த ஃபேப்ரிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தான் திரும்பி திரும்பி போகணும். எனக்கு வந்து கேமரா வந்து ஒரே இடத்துல ஸ்டேபிளாக இருக்கா, அதை மூவ் பண்ண முடியாதுன்றதுனால நான் வந்து ஃபேப்ரிக்கை திருப்புறேன். இது திருப்பினாலும் இந்த ஃபேப்ரிக் எனக்கு பிரச்சனை வராது, அந்த தைரியத்தில் நான் திருப்புறேன். ஆனால் இந்த மாதிரி நீங்கள் பண்ணக்கூடாது, பண்ணவே கூடாது. நீங்கள் தான் எந்திரிச்சு எந்திரிச்சு சுற்றி சுற்றி போகணும். ஓகேவா, ஃபேப்ரிக்கை சுற்றக்கூடாது. நான் ஒரு பாயிண்ட் கீழே மார்க் பண்ணல, அந்த கீழே மார்க் பண்ணதை தான் கட் பண்ணுறேன். ஓகே,
அடுத்து செஸ்ட்லேருந்து வேஸ்ட்டுக்கு போடுறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நல்லா ஒடிச்சு விட்ட மாதிரி இருக்குல்ல, ஆனால் கட் பண்ணும்போது நீங்களே மேனுவலாக என்ன பண்ணணும்னா இப்படி கட் பண்ணணும், இப்படி பிளெண்டாக. ஓகேவா? தெரியுதா? நான் ஒடிச்சு வரைஞ்ச மாதிரி லைன் இங்கே இருக்குது, ஆனால் நான் பிளெண்ட் பண்ணி அதை கட் பண்ணியிருக்கேன். இப்போ தெரியும்னு நினைக்கிறேன். இந்த டாப்போட பேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்டட் வீடியோ அது வந்து 499. வேணுங்கிறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். லைஃப் டைம் வேலிடிட்டி உங்களுக்கு, நீங்கள் அதை எப்போ வேணால் பார்த்துக்கலாம். யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ ப்ரீ புக்கிங் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நெக்ஸ்ட் வீக்கில் வந்து அது ரெடி ஆகிடும், சேலுக்கு ரெடி ஆகிடும். நீங்கள் இந்த வீடியோ ஹெட்செட்டில் கேட்குறீங்க அப்படின்னா என் டீம் வந்து அஸ்கி வாய்ஸில் பேசுகிறதும் சேர்த்து உங்களுக்கு கேட்க வாய்ப்பு இருக்குது. டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி மைக்கு பக்கத்துலேயே நின்றுக்கிட்டு அஸ்கி வாய்ஸில் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. செம்ம பண்ணாக இருக்கும்போது உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது ஓகே. தெரியுதா? ரிவ்யூ இதுதான். ஓகே, மறக்காமல் இந்த பின்ஸ்லாம் எடுத்துடுறேன். இது வந்து நான் இமீடியட்டாக ஸ்டிச் பண்ண போகிறேன் அப்படின்றதுனால இதை நான் வந்து மடிச்செல்லாம் வைக்க போகிறதில்ல. அடுத்து என்னுடைய ஃப்ரண்ட் பார்ட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மிச்சமாயிருக்குல்ல ஃபேப்ரிக்கு, இதில் வந்து ஸ்லீவ் கட், ஒரு ஸ்லீவ் இதில் கட் பண்ணுவேன். இப்போ ஃப்ரண்ட்டு கட் பண்ண போகிறேன்ல அதில் ஒரு ஸ்லீவ் கட் பண்ணிடுவேன். ஓகே, இந்த மிச்சமானது இதில். இப்போது இதை நோட்டீஸ் பண்ணிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த டிசைன் வந்து ஒன் வே. தெரியுதா? நான் இப்போ மறுநாள் இப்படி போட்டு கட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், ஃப்ரண்ட்டுக்கு இந்த டிசைன்லாம் கீழே பார்த்த மாதிரி இருக்கும். அப்போ ஞாபகமாக என்ன பண்ணணும், ஒன் வே டிசைன்னாக்க இதுவும் மேலே பார்த்த மாதிரி இருக்க மாதிரி நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கணும். என் சைடு ஃபோல்டிங்கில் இருக்குது, இங்கே 2 ஓப்பன் இருக்குது. ஓகே, என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஈவன் பண்ணிட்டு ஸ்ட்ரைட் பண்ணிக்கிறேன். ஸ்ட்ரைட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணமோ இதில் எப்படி மார்க் பண்ணணும் சேம் அதே தான் மார்க் பண்ண போகிறேன். மார்க் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஸ்டிச்சிங் வரும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு வேரியேஷன் நான் சொல்ல வேண்டியிருக்கு, அதை சொல்லிடுறேன். இப்போ ஆம்டெப்த் லைன் நான் வரைய போகிறேன். இந்த ஆம்டெப்த் லைன் வந்து பேக்கில் வந்து எனக்கு மாறலை. 5.8 இருந்ததா, 5.8 எனக்கு கரெக்டாக இருக்குது. ஒருவேளை நான் 5.3ஓ இல்லை 5.8 இல்லை 6.3ஓ ஏதோ எனக்கு மாறி இருக்குது, அப்படி மாறி நான் வரைஞ்சிருக்கேன் அப்படின்னா இங்கே நான் என்ன பண்ணுவேன்னா அங்கே ஃபைனலாக எந்த லைன் எதை மாற்றி வரைஞ்சனோ அதை தான் இங்கே வரைவேன். ஓகேவா? எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் செக் பண்ணுறேன், பேக்கில் வந்து எனக்கு அதிகமாக வருது, உடனே கம்மி பண்ணி நான் 5.5ன்னு மார்க் பண்ணியிருக்கேன்னு ஃபைனலாக வச்சுக்கோமே.
அந்த 5.5 தான் இப்போ ஃப்ரண்ட்டில் எடுத்துகிட்டு வந்து வரைவேன். ஓகே, ஆனால் இப்போ எனக்கு பேக்கில் வந்து 5.8 கரெக்டாக இருக்கிறதுனால ஃப்ரண்ட்டுக்கும் நான் 5.8 மார்க் பண்ணுறேன். ஓகே, பேக்கோட ஆர்ம் டெப்த் லைனும் ஃப்ரண்ட்டோட ஆர்ம் டெப்த் லைனும் ஒரே அளவாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இப்போ இந்த டிஸ்டன்ஸ் தான் இங்கே மேலே 7.5 கீழேயும் 7.5. ஓகே, இப்போ இந்த ப்ளஸ் சிம்பிளோட சென்டர் தான் நமக்கான பாயிண்ட்டு. இப்போ அந்த பாயிண்டில் கொண்டுட்டு வந்து கனெக்ட் பண்ணுறேன். இதை நீங்கள் பார்த்துக்கிட்டே மட்டும் இருக்காமல் அட்லீஸ்ட் ஒரு ரேஷன் புடவை, ரேஷன் வேட்டி அந்த மாதிரியாவது எடுத்து ட்ரை பண்ணுங்க. ஓகேவா, ட்ரை பண்ண தான் நம்மளுக்கு வரும். நான் வந்து ஃபஸ்ட் அவுட்ஃபிட்டே எனக்கு சக்ஸஸ் ஆகிடணும், ஃபெயிலியர் ஆகக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சி பண்ணாதீங்க. நம்ம பண்ணுற ஒவ்வொரு மிஸ்டேக்லேருந்து நம்ம லேர்ன் பண்ணிக்க முடியும். கண்டிப்பாக நாமளே நிறைய லேர்ன் பண்ணுவோம் 4 பேருக்கு சொல்லி கொடுக்குற அளவுக்கு. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேக்கில் 4 to 4' என்னவோ அதே தான் ஃப்ரண்ட்லையும் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் இங்கே என்ன அப்படின்னா அக்ராஸ் ஃப்ரண்ட்டுன்னு ஒன்று வரைவோம். இங்கே வந்து 0.5 சீம் அலவன்ஸ் ஷோல்டர் தைக்கிறதுக்கான அளவு நான் மார்க் பண்ணிடுறேன். இப்போ இந்த சீம் அலவன்ஸ்லேருந்து இந்த லைன் முடியுது இல்லையா, அதோட மிட் பாயிண்ட் எடுத்துக்கிறேன். ரெண்டையும் வைக்கிறேன். இங்கே கொண்டு போய் கரெக்டாக அந்த நான் இங்கேன்னு சொல்லித்தரேன். அப்போ தான் உங்களுக்கு புரியும், குழப்பம் வராது. பார்த்தீங்களா எங்கே வச்சுருக்கேன்னு சீம் தைக்கிற லைனில் தான் வச்சுருக்கேன். இப்போ அதை கொண்டு வந்து செஸ்ட் லைனில் மடக்கி வைக்கிறேன். இது எங்கே போய் முடியுதோ அதுதான் என்னோட மிட் பாயிண்ட். ஓகேவா, இந்த மிட் பாயிண்டில் வந்து அக்ராஸ் ஃப்ரண்ட் வந்து நீங்கள் எவ்வளோ எடுக்கலாம் அப்படின்னா 0.5லேருந்து 0.75 வரைக்கும் இந்த அக்ராஸ் ஃப்ரண்ட்டு நீங்கள் எடுக்கலாம். ஓகே, 0.75லாம் எடுக்கிறீங்கன்னா இந்த இடம் அப்படியே சுருக்கமே இல்லாமல் இருக்கும். 0.5 எடுத்திங்கன்னா கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். எனக்கு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, எனக்கு டைட்டாக இருந்தால் பிடிக்காது, எனக்கு கொஞ்சமாவது லூஸாக இருக்கணும் அப்படின்றதுனால நான் 0.5 மட்டும் அக்ராஸ் ஃப்ரண்ட் எடுத்துக்கிறேன். உங்களோட விருப்பம், உங்களுக்கு நல்ல ஃபிட்டாக வேணும் அப்படின்னா 0.75 எடுத்துக்கோங்க. இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த சீம் அலவன்ஸ் இங்கே மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா, இந்த பாயிண்ட்டும் இங்கே மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா 0.5, இதுவும் மேட்ச் ஆகிற மாதிரி ஸ்கேல் வைக்க போகிறேன். வைக்கும்போது என் ஸ்கேல் வந்து இந்த ஷோல்டர் லைனை தாண்டி வெளியில் போகும். வெளியே போனால் எந்த பிரச்சனையும் இல்லை, ஏன்னா நமக்கு இந்த இடம் தான் முக்கியம். ஓகேவா, ஏன்னா அதுதான் நம்ம தைக்கிற இடம். ரெண்டையும் மேட்ச் பண்ணிட்டேன். மேலே இருந்து கீழே அந்த செஸ்ட் லைன் கனெக்ட் ஆகிற வரைக்கும் ஒரு கோடு போடுறேன். ஓகேவா, இப்போ தெரியுதா இங்கே ஒரு குட்டி வி, இது வந்து பார்த்தீங்கன்னா என் ஷோல்டர் லைனை தாண்டி வெளியில் போயிருக்கா. நம்ம தைக்க போகிறது இங்கே தான். தச்சு முடிச்சதுக்கப்புறம் இங்கே எக்ஸ்ட்ரா நீட்டி இருந்தால் என்ன பண்ணுவோம், அதை ட்ரிம் பண்ணிடுவோம், எந்த பிரச்சனையும் இல்லை. நமக்கு இந்த இடம் தான் ரெண்டு பேக்கும் ஃப்ரண்ட்டும் மேட்ச் ஆகணும். நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன், என்ன அப்படின்னா பேக்கை விட ஃப்ரண்ட்டு 0.5 கம்மி பண்ணி மார்க் பண்ணணும். ஷோல்டர் டிவைடட் பை 2 என்ன வருதோ அதான் மார்க் பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா. இது வந்து 7 தான், 7.5 இல்லை, இது 7 தான். இந்த டிஸ்டன்ஸும் 7 தான். ஓகேவா, ஒருவேளை ரொம்ப ஒல்லியாக இருக்கீங்க அப்படின்னா 3/4 இன்ச் கூட நான் மைனஸ் பண்ணிக்க சொன்னேன். ஷோல்டர் டிவைடட் பை 2 கூட 0.5 ஆர் 0.75 கூட நான் மைனஸ் பண்ணிக்க சொன்னேன். அப்போ தான் இங்கே பாக்கெட் மாதிரி இந்த நெக் இப்படி ஓப்பன் இப்படி பண்ணுறோமா, பாடியில் வந்து இந்த இடம் பாக்கெட் மாதிரி இந்த இடம் தூக்கிக்கிட்டு இருக்கோம். அப்படி தூக்கிட்டு இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த டிப் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அஸ் யூஷுவல் பேக்குக்கு மிச்சம் எல்லாம் என்ன சொன்னனோ அதே தான். ஓகேவா, இந்த இடத்துல வீடியோ நம்ம பாஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது என்னுடைய பேக் பார்ட். ஓகேவா, இப்போ அந்த ஃப்ரண்ட்டில் கொண்டாந்து வச்சு என்ன பண்ணுறேன்னா இந்த ஆர்ம் டெப்த் லைன் இருக்கு இல்லையா, இங்கே கொண்டுட்டு வந்து இந்த பேக்கு கொண்டாந்து மேட்ச் பண்ணுறேன். அதாவது பேக் எப்படி கட் பண்ணீங்களோ அதே மாதிரி தான் ஃப்ரண்ட்டையும் கட் பண்ண போகிறீங்க. அப்படின்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேக் இப்படி ஸ்ட்ரைட்டாகவே வந்துருச்சு. ஒருவேளை எனக்கு முதுகில் சதையாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பேன், இங்கே செஸ்ட்லேருந்து மிட் பஸ்ட்டு போய் வேஸ்ட் வந்திருப்பேன் இல்லையா, சேம் அதே தான் ஃப்ரண்ட்டும் கட் பண்ண போகிறேன். அப்படிங்கும்போது இங்கே கொண்டு வந்து நான் மேட்ச் பண்ணிட்டேன். பேக்கை வந்து இது வரைக்கும் நான் வேறு மாதிரி நான் வரைஞ்சிருக்கேன். இங்கே தண்ணி பட்டுருச்சு, அதனால் இப்படி இருக்குது, அதை பார்த்து பயந்துடாதீங்க. இந்த ஃப்ரண்ட்டோட நெக் வித் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கை விட கம்மியாக தான் இருக்கும். ஓகே, இந்த நெக்கு நான் எப்படி வரைஞ்சிருக்கேன் அப்படின்றத காட்டுறேன். இது வந்து நான் ஓவராக அப்படி கர்வ் நான் போட்டு வரையில, இப்படி வச்சுருக்கேன். ஒரு மினிமலான ஒரு கர்வில் வச்சு தான் இதை நான் வரைஞ்சிருக்கேன். ஓகேவா, அப்போ தான் அது நல்லாயிருக்கும். கர்வ் மாதிரி போச்சுன்னா அது யூ நெக் லைன் மாதிரி ஆகிடும் அப்படின்னு நான் அப்படி வரையில. இப்போ பேக்கை முன்னாடி ப்ளேஸ் பண்ணிட்டேன்னா இதோட சைடு எப்படி இருக்கோ அதே மாதிரியே இப்போ நான் வரைஞ்சிடுவேன். இப்போ எனக்கு என்ன ஆகும், சைடு சீம் வந்து நான் ஜாயின் பண்ணும்போது அப் அண்ட் டவுன் ப்ராப்ளம்லாம் எனக்கு வராது. அதனால் இந்த ட்ரிக் வந்து நான் ஃபாலோ பண்ணுவேன்.
நீங்களும் இதை ஃபாலோ பண்ணிக்கணும். இதை வச்சு அப்படியே ஃப்ரண்ட்டை ட்ரேஸ் பண்ணிக்கங்க. இது வரைக்கும் வேறு வரைஞ்சிருக்கேன். ஃப்ரண்ட்டுக்கு வேறு, அதாவது நெக்கு வேறு, ஆம் டெப்த் லைன், அதாவது இந்த கர்வ் வரைகிறதுலாம் வேறு. ஆனால் சைடு சீம் வந்து இப்படி தானே தப்போம், தைக்கும் போது இப்படி தான் தப்போம் இல்லையா? அதனால் சைடு சீமே உங்களால் மேட்ச் பண்ணி பேக்கை வச்சுட்டேன். அதை எப்படி ஃப்ளோவில் போகுதோ அதே மாதிரியே வரைஞ்சி ஃப்ரண்ட்டையும் நான் கட் பண்ணிடுவேன். ஸ்லீவ் வந்து நான் கட் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக அது வந்து ரெக்கார்ட் ஆகலை. ஸ்ட்ரெயிட் கட் கமிஸ் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அதில் ஸ்லீவ் எப்படி பர்ஃபெக்டாக மார்க் பண்ணி கட் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். சேம் அதே மெத்தட் தான் இதுலேயும். அந்த லிங்க் வந்து நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்க சொல்கிறேன். அதில் போய் நீங்கள் செக் பண்ணுங்கள். ஓகேவா? ஃபஸ்ட்டு நெக்கு தான் தைக்க போகிறேன். நெக்குக்கு வந்து பயஸ் ஸ்ட்ரிப் கட் பண்ணியிருக்கேன். இது வந்து 1.25 இன்ச்சில் கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பிகினராக இருந்தால் 1.5 இன்ச்சு கட் பண்ணிக்கோங்க. இப்போது கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் என்ன செய்யுங்க, நம்ம 0.5 தான் சீம் அலவன்ஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா? ஏதாச்சும் ஒரு இந்த கார்னர்லேருந்து 0.5க்கு இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணி அதுக்கு மேலேயே நீங்கள் தைச்சிக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த நெக்கோட ஷேப்பும் மாறாது. ஓகேவா? பிகினராக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணாமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது நல்ல பக்கம், இதுவும் நல்ல பக்கம். நல்ல பக்கமும் ஒன்றா இருக்கிற மாதிரி நான் அப்படி ப்ளேஸ் பண்ணுறேன். இதோட ரெண்டோட ரா எட்ஜும் கரெக்டாக ஈவனாக இருக்க மாதிரி ப்ளேஸ் பண்ணுறேன். 0.5ல் ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸ்டிச்சஸ்லாம் கரெக்டான அளவில் வச்சுருக்கீங்களான்னு செக் பண்ணிவிடுங்க. தைக்கிறதுக்கு முன்னாடி நான் இழுக்கலை, ரெண்டையுமே இழுக்காமல் தான் ஸ்டிச் பண்ணுறேன். அது எப்படி இருக்கோ அதே ஃப்ளோவில் ஸ்டிச் பண்ணுறேன். பிகினராக இருக்கீங்கன்னா மார்க் பண்ணிவிட்டு அப்புறமா ஸ்டிச் பண்ணுங்க. இது வந்து நல்லா அகலமாக இருக்குது அப்படின்றதுனால நம்ம தலை உள்ளே போயிடும். ஓகேவா? தைச்சிட்டேன். இது கம்ப்ளீட்டாக எனக்கு பயாஸில் தான் இருக்குது. ஓகேவா? அதனால் நான் ஒரு நாட்ச் கொடுத்துக்கிறேன். நாட்ச் அப்படின்றது என்னென்னா, இந்த மாதிரி கிராஸாக ஒரு இங்கே எக்ஸ்ட்ரா இருக்குல்ல தைச்சதுக்கப்புறம் அதில் இந்த மாதிரி நம்ம கிராஸாக கட் பண்ணுறது பேர் தான் நாட்ச்சு. அந்த நாட்ச்சு வந்து இந்த த்ரெட்டை போய் கட் பண்ணிடக்கூடாது. அந்த த்ரெட்டுக்கு முன்னாடியே நம்ம ஸ்டாப் பண்ணிடணும். த்ரெட்டை கட் பண்ணிவிட்டு இப்படி திறந்தீங்கன்னா இந்த இடம் ஓட்டை ஆகிடும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கிராஸாக கொஞ்சம் பக்கத்தில் நாட்ச் கொடுத்துக்கிறேன். நான் கட் பண்ணுறேன்ல, இதுக்கு பேர் தான் நாட்ச். இது ஸ்ட்ரைட்டாக இருந்தாக்க நம்ம பண்ணணும்னு அவசியம் இல்லை. இது இப்படி கிராஸாக இருக்கு இல்லையா? அதனால் பண்ணால் தான் இது அழகாக திரும்பி கொடுக்கும் நம்மளுக்கு. பண்ணிவிட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா, இந்த தைச்சது இதே பொசிஷனில் தான் இருக்குது. இப்போ இந்த மேலே இந்த பயஸ் ஸ்ட்ரிப் இருக்குது இல்லையா? இதுக்கு பேர் பயஸ் ஸ்ட்ரிப்பு. இதை என்ன பண்ணுறேன்னா, இதை திருப்புறேன். இப்படி இந்த ஷேப்பு பார்த்த மாதிரியே இப்படியே திருப்பிட்டு இப்போ திருப்பினேன் இல்லையா? இந்த துணியோட ஓரத்தில் தையல் போட்டு வருவேன். இங்கே திருப்பின ஓரம் உங்களுக்கு தெரியும், அந்த ஓரத்திலே தைக்கணும். இதுக்கு பேர் வந்து டாப் ஸ்டிச். உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் கட் கமீஸ், கஃப்தான் இதெல்லாம் தைக்கணும் ஆசையாக இருக்குது அப்படின்னா என்னோடய சேனலில் ஃபுல் வீடியோவே இருக்குது. நீங்கள் அதை போய் பார்த்து கற்றுக்கலாம். ஒரு 3 டாட் ப்ளவுஸ் எப்படி ஸ்டிச் பண்ணணுன்ற வீடியோவும் இருக்குது. ஆல்ரெடி ஸ்டிச் பண்ண ஒரு அவுட்ஃபிட்டில் பாக்கெட் எப்படி வைக்கணும் அப்படின்ற ஒரு வீடியோவும் என்னோடய சேனலில் இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, போய் பாருங்கள், அதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். டாப் ஸ்டிச் போட்டுட்டேன். இப்போ நம்மளுக்கு ஈஸியாக இது திரும்பி கொடுக்கும். இப்போ ராங் சைடு திருப்பிட்டேன். ஓகேவா? இப்போ ராங் சைடு. இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ தைச்சிட்டு அந்த சீம் அலவன்ஸ் இருக்கு இல்லையா? ஃபர்ஸ்ட் நாட்ச் கொடுத்தோம்ல, அது வந்து எக்ஸஸாக இருக்குது. அதை என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு 1/4 இன்ச்சுக்கு அதை ட்ரிம் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம நாட்ச் கொடுத்துருக்கனால அது பிட்டாக தான் கீழே விழும். பட் அதை ஒன்றும் பண்ண முடியாது. இதை வந்து நாட்ச் கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம கட் பண்ணிக்கலாமான்னு கேட்டால் அது உங்களோட சாய்ஸ். நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்புறம் சின்னதாக இருக்கும் இல்லையா? அந்த சின்னதாக இருக்கிறதுல நாட்ச் போடுறதுக்கே நம்மளுக்கு பயமாக இருக்கும். நூலை எதுவும் கட் பண்ணிவிடுவோமோ அப்படின்ற மாதிரி. அதனால் ப்ராப்பராக அந்த நாட்ச்சை நம்ம கொடுக்க மாட்டோம். இப்படி லென்த்தாக இருக்கும்போது நாட்ச் கொடுக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, எக்ஸஸ் கட் பண்ணிட்டேன். இங்கே 1/4 இன்ச் தான் இருக்குது. இப்போ அந்த சீம் அலவன்ஸ் எனக்கு 1/4 இன்ச் தான் இருக்குது.
இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த பயோஸ்ட்ரிப்போட ரா எட்ஜ் இருக்கு இல்லையா, இந்த ரா எட்ஜை இங்கே திருப்பி பார்த்தா தெரியும், நீங்கள் போட்ட தையல் இங்கே இருக்கும். அந்த தையலுக்கு மேலே அப்படி கொண்டுட்டு வந்து வைங்க. வச்சுட்டு மறுபடியும் அதை அப்படி திருப்புங்க. திருப்பும் போது இப்போ நீங்கள் போட்டிங்களே ஒரு டாப் ஸ்டிச்சு, அந்த டாப் ஸ்டிச் இந்த ஓரத்தில் மேலே தெரியும். அந்த மாதிரி தெரிகிற மாதிரி, ஐயோ தெரியலையோ இன்னொரு வீடியோவில் ஃபஸ்ட்லேருந்து சொல்கிறேன். இந்த ரா எட்ஜ் இருக்கு இல்லையா, இந்த ராஜ் வந்து இந்த தையல் உங்களுக்கு தெரியும், அது மேலே கொண்டுட்டு வந்து வைங்க. வச்சுட்டிங்கன்னா வச்சுட்டு மறுபடியும் திருப்புங்க. திருப்புனீங்கன்னா நீங்கள் போட்ட தையல் வந்து மேலே தான் தெரியும், இந்த ஓரத்தில் மேலே உங்களை பார்த்த மாதிரி இது தெரியும். அப்படி தான் தெரியணும். வச்சு தைக்கும்போது இந்த சைடு திருப்பி பார்த்தீங்கன்னா ப்ளைனாக இருக்கும், அந்த தையல் இல்லாமல். ஓகேவா? இப்போ நாட்ச் கொடுத்ததுனால அழகாக திரும்பி கொடுக்குது. இது வந்து ஸ்லீவ்லெஸ்ஸாக இருந்தால் தான் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த அவுட்ஃபிட். ஸ்லீவ்லெஸ்ஸாகவே வச்சிடலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. இப்போ இந்த எக்ஸஸ் இருக்கு இல்லையா, இது எப்படி நீங்கள் கட் பண்ணணும்னா நல்ல பக்கத்துக்கு திருப்பிடணும். நல்ல பக்கத்துக்கு திருப்பும் போது தான் அந்த எக்ஸஸை எது வரைக்கும் கட் பண்ணணுன்றது உங்களுக்கு தெளிவாக தெரியும். அதை மார்க்கிங்காக வச்சு நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இப்படி ராங் சைடே வச்சு கட் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு ராங் சைடே வச்சு கட் பண்ணிடுறாங்க. ரைட் சைடு திருப்புங்க. திருப்பி பாருங்கள். திருப்பி பார்த்தா உங்களுக்கே தெரியும் எங்கே கட் பண்ணணும் அப்படின்றது, அந்த எக்ஸஸ்ஸை. ஓகே, இப்போ பேக் நான் முடிச்சிட்டேன். அடுத்து ஃப்ரண்ட்டோட நெக்கு இதே மாதிரி ஃப்ரண்ட் நெக்கை நான் முடிச்சுக்கிறேன். இப்போ வந்து பேக்கு ஃப்ரண்ட்டு ரெண்டுமே நான் நெக்கு ஃபினிஷ் பண்ணிட்டேன். அடுத்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஷோல்டரையும் நான் ஜாயின் பண்ண போகிறேன். இந்த இடத்த நல்லா நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. இது நல்ல பக்கம் மேலே இருக்குது. இப்போ இதோட நல்ல பக்கம் கொண்டு போய் அதில் டச் ஆகிற மாதிரி வைக்கிறேன். ஓகேவா? டச் ஆகிற மாதிரி வச்சுட்டு ஷோல்டரையும் நான் மேட்ச் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நெக்கை நான் மேட்ச் பண்ணிக்கிறேன். ஏன் அப்படின்னா நெக்கை நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஒரு ஷோல்டரை இங்கே டார்கெட் பண்ணி வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே நெக்கு வந்து மேட்ச் ஆகலைன்னா அது தைச்சதுக்கப்புறம் ஃபினிஷிங் நல்லா இருக்காது. அதனால் இந்த சைடு எக்ஸஸ் இருந்தால் கூட, ஸ்லீவ் சைடு எக்ஸஸ் இருந்தால் கூட ட்ரிம் பண்ணிக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரொம்பலாம் எக்ஸஸ் வராது. இப்போது நான் மேட்ச் பண்ணிட்டேன்னா மேட்ச் பண்ணி ரெண்டு ஷோல்டரையும் ஈவனாக பிடிக்கிறேன். பிடிச்சிட்டு இந்த பக்கம் நம்ம எவ்வளோ ஸ்லீவ் சைடு எவ்வளோ கொடுத்துருந்தோம், 0.5 கரெக்டாக. இங்கே 0.5ம் நெக்கு சைடு வந்து 0.75 மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டுருங்க. லைன் போட்டு அதில் தான் தைக்கணும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லீவ் சைடு வந்து 0.5 மார்க் பண்ணிக்கிறேன். இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா 3/4 இன்ச் நான் மார்க் பண்ணிக்கிறேன். நெக் சைடு வந்து 3/4 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, மார்க் பண்ணி இது ரெண்டையும் நான் கனெக்ட் பண்ணுறேன். ஸ்கேல் வச்சு தான் நீங்கள் கனெக்ட் பண்ணணும். ஓகேவா? ஸ்கேல் வச்சு தான் கனெக்ட் பண்ணணும். இப்போ இந்த லைனில் ஸ்டிச் பண்ணுங்கள். .5 பேக் ஸ்டிச் போட்டுக்கிறேன். நெக்கு வந்து பார்த்திங்கன்னா இது இப்படி உள்ளே ஏறுது, இது வெளியில் வருதா, நம்ம கட் பண்ணும் போதே அப்படி தான் கட் பண்ணோம். தெரியுதா? இது உள்ளே போகுது வருது. ஆனால் அது சீம் அலவன்ஸ் தான். ஆனால் கரெக்டாக தைக்க வேண்டிய இடம் பாருங்கள், ரெண்டும் ஒன்று டச் ஆகிட்டுருக்கு, கரெக்டாக இருக்குது. ஓகேவா? அவ்வளோதான். அதே மாதிரி இந்த பக்கமும். அப்போ இந்த பக்கம் எப்படி தைப்போம்? இப்படி திருப்பிடுங்க. ஸ்லீவ் சைடு இருந்து தான் தைச்சிக்கிட்டு வரணும். ஓகே, அதே தான் அந்த ஷோல்டருக்கு என்ன சொன்னனோ அதே தான் இந்த ஷோல்டருக்கும். நெக்கை மேட்ச் பண்ணிவிடுங்க. ஸ்லீவ் சைடு 0.5, நெக்கு சைடு வரும்போது 0.75 தைக்கணும். எனக்கு இங்கே இந்த கைட் லைன் இருக்குது, அதுபடி நான் போகிறேன். தைச்சிட்டேன். தைக்க ஆரம்பிக்கும் போதும் முடிக்கும் போதும் கம்பல்சரியாக பேக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் ஸ்லீவ்லெஸ்ஸாக வைக்க போகிறீங்க அப்படின்னா இப்போ நெக்கில் எப்படி பயஸ் டர்ன் பண்ணோம் அதே மாதிரியே ஸ்லீவ் பார்ட்டுக்கும் என்ன பண்ணுங்கன்னா பயஸ் டர்ன் பண்ணிவிடுங்க. ஸ்லீவ்லெஸ்ஸாக நீங்கள் வச்சுக்க போகிறீங்க அப்படின்னா பயஸ் டர்ன் பண்ணிவிட்டு சைடு சீமை முடிச்சுட்டு ஹெம்லைனை தைக்கணும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் இதோட ஸ்டிச்சிங் ப்ராசஸ்.
பாக்கெட் வைக்க போகிறீங்க, இந்த மாதிரி அவுட்ஃபிட்டுக்கு நீங்கள் பாக்கெட் வைக்க போகிறீங்க அப்படின்னா தனியாகவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், பாக்கெட் எப்படி அட்டாச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வீடியோ பார்த்து இந்த ட்ரெஸ்ஸில் அதே மாதிரி நீங்கள் பாக்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்லீவை ஸ்டிச் பண்ணிவிட்டு சைடு சீமை முடிச்சுட்டு ஹெம்லைனை ஃபோல்டு பண்ணிடணும். அவ்வளோதான், மொத்த அவுட்ஃபிட்டே முடிஞ்சிருச்சு. ஓகே, இப்போ வந்து நான் ஸ்லீவ்லாம் ஜாயின் பண்ணிட்டேன். இது ஈஸி தான். இது எப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்ட்ரெயிட் கட் கமீஸில் இது எல்லாத்தையும் டீட்டெயில்டாக சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ நான் லிங்க் கொடுக்குறேன், அதில் போய் செக் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும் அப்படின்றதுக்காக, ஏற்கனவே இதெல்லாம் சொன்ன விஷயம் தானே அப்படின்றதுனால நான் இதை வந்து இதில் சொல்லலை. ஓகே, இப்போ வந்து சைடு சீம் வந்து தைக்க போகிறேன். நான் 1 இன்ச் கொடுத்துருந்தேன் இல்லையா, இங்கே எனக்கு மார்க்கிங் தெரியுது, ஆனால் இங்கே தெரியல. அங்கே கைட்லைன் இருக்குது மெஷினில், அதை வச்சு நான் தைச்சிருவேன். பட் நீங்கள் பிகினராக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக அதை மார்க் பண்ணிடுங்க. மார்க் பண்ணி அது மேலே ஸ்டிச் பண்ணுங்கள். தைக்கும் போது இந்த 2 துணியும் எக்ஸாக்டாக அப்படி மேட்சாக இருக்கணும். மேலே கீழே அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஓகேவா? நான் 1 இன்ச் கொடுத்துருக்கேன். அந்த 1 இன்ச்சில் நான் தைக்கிறேன். பேக் ஸ்டிச் போட்டுக்கிட்டேன். ரெண்டு துணியும் கரெக்டாக மேட்சாக இருக்கிற மாதிரி வச்சுட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லீவ் இருக்கு இல்லையா, இதோட ரா எட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீவோட டவுன் ஃபோல்டு சைடை பார்த்த மாதிரி தான் இருக்கணும். மேலேயும் சரி கீழேயும் சரி, அதை வந்து செக் பண்ணிக்கோங்க. அந்த இடத்துல தைக்கும் போது 2 ரா எட்ஜுமே ஸ்லீவோட டவுன் ஃபோல்டை பார்த்த மாதிரி இருக்கா அப்படின்றத. ஓகேவா? நான் வெயிஸ்ட்டுக்கு கீழே கிராஜுவலாக அப்படியே 0.5க்கு எடுத்துகிட்டு போயிடுவேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் பாக்கெட்டுக்கு ஃபேப்ரிக் அட்டாச் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் எப்படி பண்ணணும் அப்படின்னு நான் தனியாக இதுக்குன்னே வீடியோ போட்டிருக்கேன், அதை நீங்கள் செக் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரியான நிறைய அவுட்ஃபிட்ஸ் நான் போடும்போது அதை உங்களால் பார்க்க முடியும். நோட்டிஃபிகேஷன்லாம் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பெல் பட்டன் எக்ஸட்ரா எக்ஸட்ரா என்னென்னவோ நிறைய பேர் எங்கள் சேனலில் சொல்லியிருப்பாங்க இல்லையா, அதை அப்படியே இங்கே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. எந்த சொல்லக்கூட டக்குன்னு எனக்கு ஞாபகத்துக்கு வரல. நான் பாக்கெட் அட்டாச் பண்ணியிருக்கிறதுனால தையல் நான் சைடில் எடுத்துகிட்டு போகிறேன், பாக்கெட் சைடு. இந்த மாதிரிலாம் டேர்ன் பண்ணும்போது நீடியில் வந்து இப்படி உள்ளே இறக்கிடணும். இறக்கி வச்சு அப்புறம் தான் ஃபூட்டரை லிஃப்ட் பண்ணி டேர்ன் பண்ணணும். அப்போ தான் அந்த ஸ்டிச் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். ஒவ்வொரு தடவை டேர்ன் பண்ணுற இடத்துலையும் பேக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அது உங்களுக்கு தையலை நல்லா பிடிச்சி கொடுக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த சைடில் இருக்கிற பாக்கெட் சீம்லெஸ் பாக்கெட்டு தான். இது உங்களுக்கு தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரமாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லி கொடுத்துருக்கேன், பாக்கெட் எப்படி வைக்கணும் அப்படின்னு அந்த வீடியோவில். கிராஜுவலாக 0.5க்கு அந்த சைட் சீம் எடுத்துகிட்டு வந்துட்டேன் நான். ரெடிமேட் அவுட்ஃபிட்லாம் பார்த்தீங்கன்னா 1/4 இன்ச் 1/2 இன்ச் அவ்வளோதான் இருக்கும் சீம் அலவுன்ஸே மேக்ஸிமம். ஏன் அப்படின்னா அதெல்லாம் ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட்டில் தச்சு வருது இல்லையா, அது உங்கள் பாடியில் வந்து ஃபிட்டாக காட்டணுன்றதுக்காக அந்த மாதிரி பண்ணுவாங்க. சைட் சீம் எவ்வளோ கம்மியாக கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு உங்கள் பாடியில் அது ஃபிட்டாக இருக்கும்.
சைட் சீமை ஸ்டிச் பண்ணிட்டு தான் டவுன் ஃபோல்டு பண்ணணும். டவுன் ஃபோல்டு பண்ணிவிட்டு சைட் சீம் ஸ்டிச் பண்ணக்கூடாது. ஒரு சைடு முடிச்சிட்டேன், இன்னொரு சைடு முடிச்சுட்டு வரேன். சைட் சீம் முடிச்சிட்டேன். இப்போ டவுன் ஃபோல்டு இது எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைட் சீம் தைச்ச சீம் அலவன்ஸ் இருக்கு இல்லையா, இது வந்து பேக் சைடை பார்த்த மாதிரி இருக்கணும். இந்த பக்கம் பேக் சைடு பார்த்த மாதிரி தான் இருக்கணும். இன்னொரு சைட் சீம் இருக்குல்ல, அதுவும் பேக் சைடு பார்த்த மாதிரி தான் இருக்கணும். பார்த்த மாதிரி திருப்பிடுங்க. இப்போ நான் வந்து 1 inch கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன், ஃபஸ்ட்டு ஒரு 1/2 inch ஃபோல்டு பண்ணிக்குவேன், அப்புறமா ஒரு 1/2 inch ஃபோல்டு பண்ணிக்குவேன். இப்படி ஒரே இதாகவும் தைச்சிக்கிட்டு போகலாம். இல்லைனா இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. என்னென்னா, ஃபஸ்ட்டு ஒரு 1/2 inch மட்டும் ஃபோல்டு பண்ணி சுற்றி தைச்சிக்கிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு ரவுண்டு வந்து இன்னொரு 1/2 inch தைச்சிங்க. இந்த மெத்தடில் தைச்சிங்க அப்படின்னா அந்த டவுன் ஃபோல்டு பார்க்குறதுக்கே ரொம்ப நீட்டாக இருக்கும். ஓகே, நான் இப்போ சொன்னேன் இல்லையா செகண்ட் மெத்தட், அதை தான் நான் ஃபாலோ பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு 1/2 inch ஃபோல்டு பண்ணி ஃபஸ்ட்டு சுற்றி தைச்சிட போகிறேன். அதுக்கப்புறமா மறுபடியும் இன்னொரு ஃபோல்டு பண்ணி அங்கேயும் ஸ்டிச் பண்ண போகிறேன். இப்படி தான் ஸ்டிச் பண்ணணும்.